அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு வேலைவாய்ப்போட ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாங்க, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 2 வந்து திடீர்னு இன்று வெளியிடப் போவதாக சற்று முன்பு வெளியிடப்பட்டிருக்கிற தகவல். ஸோ இந்த ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 2-வை பொறுத்த வரைக்கும் என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் இந்த மெரிட் லிஸ்ட் 2-ல உங்கள் நேம் இருக்கும், யார் யாருக்கு முன்னுரிமை வழங்க போகிறாங்க, இதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து மெரிட் லிஸ்ட் 1-ல செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, அந்த செலக்ட் ஆன நபர்கள் வந்து என்னைக்குள்ள டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், யாருக்கு மெரிட் லிஸ்ட் 1-ல முன்னுரிமை வழங்க போகிறாங்க, அதற்கான அப்டேட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதை தொடர்ந்து இந்த மெரிட் லிஸ்ட் 2 வந்து இன்று வெளியிட போவதாக தகவல் கிடைச்சிருக்கு இல்லையா? இதை தொடர்ந்து மெரிட் லிஸ்ட் 3 எப்போ வரப்போகுது, மெரிட் லிஸ்ட் 4 எப்போ வரப்போகுது, மெரிட் லிஸ்ட் 5 எப்போ வரப்போகுது, மெரிட் லிஸ்ட் 6 வந்து எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெரிட் லிஸ்ட்டாக வந்து எப்பப்போ வரப்போகுது அப்படின்றதுக்கான டீட்டெயில்டாக ஷெடியூல் கூட நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ தெளிவாக இருக்க போகுது இந்த வீடியோ. மெயினாக நம்ம வந்து மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்படி நம்ம ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மெரிட் லிஸ்ட் 1-ல செலக்ட் ஆனவங்களுக்கு கிடைச்சிருச்சா இல்லையா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கான அப்டேட் நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து வந்து மெரிட் லிஸ்ட் 2-ல வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும், அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி செலக்ட் ஆன நபர்களுக்கு ஓகேங்களா, இப்போ மெரிட் லிஸ்ட் 1 வந்துருச்சு, எல்லாருமே செலக்ட் ஆன எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு மெரிட் லிஸ்ட் 2 வந்து வெளியிட போகிறாங்க. அதில் யார் யாருக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் யார் யாருக்கு வரப்போகுது, எந்தெந்த மாவட்டங்களுக்கு முதல்ல வரப்போகுது, அதற்கான அப்டேட்லாம் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியவுடன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து வெரிஃபிகேஷனுக்கு போகணும், மெரிட் லிஸ்ட் 2-ல எப்போ நீங்கள் வெரிஃபிகேஷன் போகணும், இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு இந்த மெரிட் லிஸ்ட் 1-ல செலக்ட் ஆகாதவங்களுக்கும், மெரிட் லிஸ்ட் 2-க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு அனைத்து விதமான நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ள வீடியோவாக இது இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மெரிட் லிஸ்ட் 2 வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணணும், இந்த ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் எப்படி பார்க்கணும், எப்படி மெரிட் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்து இதோட நம்ம எங்கள் வீடியோ பார்க்குறீங்களா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டச் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த பேஜில் வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்றது இல்லையா, ஸோ அதை நீங்கள் டச் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே தமிழ்நாடு அப்படின்றது இல்லையா, ஸோ அதை தமிழ்நாடுன்னு கொடுத்த உடனே லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட், அதாவது இதெல்லாம் இது வந்து மெரிட் லிஸ்ட் 1 வந்து வந்திருக்குது. ஸோ இதுக்கான லிஸ்ட் தான் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் மெரிட் லிஸ்ட் 2 வந்து வெளியிடுவாங்க. அப்படி வெளியிட்டாங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் 2, அதாவது பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு போட்டு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு போடுவாங்க. அது இன்னைக்கு வந்து வெளியிட போகிறாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல். ஏன்னா வந்து இதில் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இதில் வந்து எந்த விதமான அப்டேட்டும் எதுவுமே கிடையாது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் வந்து ஏதாச்சும் வந்து ரெக்கமெண்டேஷன் மூலிமா போக முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன கட் ஆஃப் இருக்கணும் இந்த மெரிட் லிஸ்ட் 2க்கு. இதுதான் நிறைய பேர் கேட்ட விஷயம் இல்லையா?
ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் டூவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் கட் ஆஃப் என்ன இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 80% ஆவது இருக்கணுங்க. அப்போதாங்க இதில் வந்து மெரிட் லிஸ்ட் டூவில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 80, 85, 90 இந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்க தான் இந்த மெரிட் லிஸ்ட் டூவில் வந்து உங்களுடைய நேம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு சில பேருக்கு லக்கில் வந்து 80, 77, 80 அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்டரில் கூட கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணும்போதும் சரி, நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் விடும்போதும் சரி, நம்ம வந்து வீடியோ கொடுத்தது என்னன்னா நீங்க எந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எந்த இடத்துக்கு நீங்க சூஸ் பண்ணி அப்ளை பண்ணனா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்குமே இங்க நிறைய பேர் கிடைச்சிருக்குதுங்க. ஸோ வெறும் 370, 360 இந்த மார்க்லாம் எடுத்தவங்களுக்கு கூட கிடைச்சிருக்குது நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் சொல்றேன். இந்த மெரிட் லிஸ்ட் டூவை பொறுத்த வரைக்கும் 97% எடுத்தவங்களுக்கும் கிடைக்காம போயிருக்குது. இதுல வந்து வெறும் 80, 81% எடுத்தவங்களுக்கும் இந்த வேலை கிடைச்சிருக்குது. அப்படி பார்க்கும்போது முழுக்க முழுக்க இது எல்லாமே லக்க பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் ஆன நபர்களுக்கு எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் முதல்ல நாங்கள் இன்டிமேஷன் கொடுப்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கிற ஓகேங்களா, அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கிற மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் செக் பண்ணிட்டே இருங்க. டெய்லி நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் வந்து நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்டிங்க்கு வந்து இந்த மாதிரி இந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு வரணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும், எந்த இடத்துக்கு கொண்டு வரணும், இது எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த மெசேஜில் இன்டிமேஷன்லேயே இருக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற 10வது மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட இருக்கிற ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, எஜுகேஷனல் அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட இருக்கிற அந்த ஹேண்டிகேப் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை முன்னாள் ராணுவத்தினர் சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கிற என்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குதோ எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் கொண்டு போங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுல யார் யாருக்கு முன்னுரிமை வழங்கியிருக்காங்க அப்படின்றத நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? ஸோ இதுல யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கியிருக்காங்க அப்படின்னா இதுல ஒரு குடும்பத்துல முதல் பட்டதாரியா இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ் வழியில 10வதுலயும் சரி 12வதுலயும் சரி தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு அதற்கான சர்டிபிகேட் வச்சிருந்தவங்களுக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து ஹேண்டிகேப்ஸு, ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மெரிட் லிஸ்ட் 2 எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்லி தெரியாமல் இருந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸை கொடுத்த உடனே தமிழ்நாடுன்னு வந்துடும். தமிழ்நாடுன்னு கொடுத்த உடனே ஷார்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அது கொடுத்த உடனே வந்து பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் பண்ண உடனே டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? பிடிஎஃப் கன்வெர்ட்டர் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து மெரிட் லிஸ்ட் 1. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் லிஸ்ட் 1ல் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ நீங்கள் தெளிவாக பாருங்கள். இங்கே நான் இதில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே 98% கிடைச்சிருக்குது. 98.8% கிடைச்சிருக்குது. அது கீழே வந்து 97.8 கிடைச்சிருக்குது. அப்படியே திடீர்னு 81.8 இது கிடைச்சிருக்குது. எப்படி மீதி இருக்கிற அந்த 96, 95, 94, 93, 92, 91, 90 இந்த மாதிரி பர்சன்டேஜ் எல்லாம் வராத இருப்பாங்களா? அவங்க ஏன் அவங்களுக்கு கிடைக்காம டைரக்டா 81% வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இதுதாங்க விஷயம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும். நீங்க செலக்ட் பண்ற இடத்தை பொறுத்தும் இருக்குது. ஓகேங்களா? நீங்க எந்த இடத்த செலக்ட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனாலதான் இதுல வந்து உதாரணம் 80%க்கும் கிடைச்சிருக்குது. 97% எடுத்தவங்களுக்கும் கிடைக்காமலையும் போயிருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் நீங்க மைண்ட் செட்டை யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மெரிட் லிஸ்ட் 2 வந்து இன்னைக்கு வெளியிடப்படும். ஸோ இன்டிமேஷன் எஸ்எம்எஸ் மெயில் செக் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.